ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோவோட 21வது சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 20 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஆர்மியில் சேர்ந்து ஸ்டார்லைட் சிட்டியில் இருக்க மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் அழிக்க போயிருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோட டீம் போன இடத்துல பார்த்தா அந்த ஊரே மயான அமைதியில் காட்சியளிச்சிருக்கோம். அவனுங்களும் என்னடா ஒன்றும் வரலையே அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்க நிறைய ஜாம்பி டீமன் வந்திருக்கும். அது போனதும் செகண்ட் ஆர்டர் ஜாம்பி டீமன் வந்திருக்கும். சரி முடிஞ்சிச்சான்னு பார்த்தா ஒரு ஜாம்பி கமாண்டரும் அதோட மொத்த ஆர்மியவும் சமன் பண்ணி விட்டுருக்கோம். நம்ம டீமே அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம கதறிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு அந்த ஜாம்பி டீமனை அழிக்கிறதுக்கு எக்ஸைட் ஆகி ஓடி இருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பி டீமனெல்லாம் அழிக்க போயிருப்பான்ல, அதை எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டான். அங்கிருந்த கிரேஹார் மண்டையினும் இல்ல இங்க இன்னும் நிறையவே ஜாம்பிஸ் வருது அப்படின்னு கதறான். நம்ம ஹேஷலும் இந்த ஜாம்பி டீமன் நம்மள சரவுண்ட் பண்றதுக்கு விடக்கூடாது, எல்லாம் உடனே ரிட்ரைவ் ஆகுங்கடா, அங்க ஒரு பில்டிங் சேஃபா இருக்க மாதிரி இருக்கு, அங்க போலாம் அப்படின்ட்டு அந்த பில்டிங்கை நோக்கி எல்லாம் ஓடுறானுங்க. அப்புறம் நம்ம டீமும் அந்த பில்டிங் குள்ள போயிட்டு மார்க்கோவும் கேப்டன் அப்புறம் ஈனோஸ் இந்த டோர் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு, சீக்கிரமா உள்ள வாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹேஷலும் ஈனோஸ் இந்த ஜாம்பி டீமன்ஸ் நம்மள சீக்கிரமா சுத்தி வளைச்சிரும், இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு போதுமான டைம் கிடைக்காது, அதனால நீ ஃபர்ஸ்ட் போ, இந்த ஜாம்பி டீமன்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஹேஷலை பிடிச்சி அந்த பில்டிங் பக்கத்துல தள்ளி விட்டான். இதை பார்த்த ஹேஷலும் டேய் என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க மேம், ஒரு பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்கும் போது அதை பார்த்துட்டு நான் சும்மா இருந்தேன் அப்படின்னா உயிரோட இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு மாசா டயலாக் பேசிட்டு இருக்கான். நம்ம லீடரும் டே முட்டாள் ஃப்ராஸ்டர் நீயும் உள்ள வாடா அப்படின்னு கத்துறாங்க. நம்ம புருஷியரும் லீடர் முதல்ல நீங்க உள்ள வாங்க அப்படின்னு ஹேஷல அந்த பில்டிங் குள்ள கூப்பிடுறான். நம்ம ஹேஷலும் என்ன விடுங்கடா, இந்த சுச்சுவேஷனை ஈனோஸால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது, நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த புருஷியரும் மேம் இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, நீங்களே கொஞ்சம் அங்க பாருங்க அப்படிங்கிறான். பார்த்தா மொத்த ஜாம்பி டீமனும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம ஹீரோவும் மூச்சை இழுக்கிறான், ஏதோ ஃபயர் பிரீத்திங் மாதிரி நெருப்பெல்லாம் வருது. ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அங்க வந்த மொத்த ஜாம்பி டீமனையும் அடிச்சு பறக்க விட்டுட்டான். அவன் பண்ண அட்டாக்ல அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட். இதை பார்த்த 3 பேரும் என்னாது அப்படின்னு வாயை பொளந்துட்டு நம்ம புருஷியரும் லீடரும் இது என்ன டெக்னிக்கடா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம மார்க்கோவும் என்னாது இவ்வளோ பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த புருஷியரும் ஈனோஸ் நீ உள்ள வரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்த உடனே அடிச்சோம் பிடிச்சோம் அப்படின்ட்டு அந்த டோரை சாத்திட்டானுங்க. பார்த்தா அந்த டோருக்கு வெளியே இருந்து சத்தம் மட்டும் வராம அந்த டோரையும் டங்கு டங்குன்னு இடிக்குது. வேற என்ன, அந்த ஜாம்பி டீமன்ஸ் தான். நம்ம ஹேஷலும் இந்த டோர் கிட்ட நிறைய ஜாம்பி டீமன்ஸ் இருக்கு, ரொம்ப நேரத்துக்கு இந்த டோர்னால தாக்கு பிடிக்க முடியாது, இதுக்கு சீக்கிரமா ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு மொட்டையும் மேம் இங்க படிக்கட்டு இருக்கு, இது வழியா நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனா கொஞ்சம் சேஃபா இருக்கும், அது மட்டும் இல்லாம அட்டாக் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். அப்போ பார்த்தா அந்த டோர்ல இருந்து வர சத்தமும் அதிகமாகிட்டு அந்த டோரை சுக்கு நூறா உடச்சிக்கிட்டு அந்த ஜாம்பி டீமன்ஸ் அத்தனையும் உள்ள வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் என்னங்கடா இந்த டோர் இவ்வளோ ஈஸியா உடஞ்சி போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹேஷலும் ஈனோஸ் சீக்கிரமா வா அப்படிங்கிறாங்க. நம்ம டீமும் அந்த படியை ஏற ஆரம்பிச்சோட்டி நம்ம லீடரும் அங்க இருந்த இரும்பு டோரை சாத்திட்டாங்க. அந்த ஜாம்பி டீமன்ஸும் வெளியவே லாக் ஆயிருச்சு, அதுங்கனால உள்ள வர முடியல. நம்ம ஹேஷலும் சரி நாம இப்ப செகண்ட் ஃப்ளோருக்கு போலாம், அங்க என்ன ஆபத்து இருக்க போதோ தெரியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம டீம் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு மார்க்கோவும் இது என்னதுரா அப்படிங்கிறான். அங்க பார்த்தா பார்க்குற இடம் ஃபுல்லா செலந்தி வலையா இருக்கு. நம்ம மார்க்கோவும் இங்க மியூட்டன்ட் பீஸ்ட் இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா அப்படின்ட்டு இப்ப அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு என் பின்னாடி என்னடா என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறான். நம்ம புருஷியரும் அவன் முதுகு மேல இருந்த ஸ்பைடர் அடிச்சு தள்ளி விட்டு டே கொஞ்சம் பார்த்து வரமாட்டியா அப்படிங்கிறான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருக்க பிளாக் ஸ்பைடர், இதோட காம்பட் ஸ்கோரும் கம்மியா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம வீக்கான பாய்சன் தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்பைடர் மட்டும்தானா அப்படின்னு பார்க்கறான். நம்ம ஹேஷலும் இப்ப நம்ம ஒரு ஸ்பைடர் நெஸ்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த புருஷியரும் டே மார்க்கோ கொஞ்ச நேரம் கத்தாம தான் இரேண்டா அப்படிங்கிறான். அங்க இருக்க ஒரு மஞ்ச முடியும் லீடர் சீக்கிரமா இங்க வாங்க, இங்க நிறையவே ஸ்பைடர்ஸ் இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹேஷலும் சீக்கிரமா தேர்ட் ஃப்ளோருக்கு போங்கடா அப்படிங்கிறாங்க. அங்க பார்த்தா ஒரு டன் கணக்குல ஸ்பைடர்ஸ் இருக்கு. அந்த ஸ்பைடர்ஸும் நம்ம டீம்மேட்ஸை சுத்தி வளைச்சிருச்சு.
லீடரும் இல்ல அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அந்த ஸ்பைடர்ஸும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. நம்ம லீடரும் அதை போட்டு தள்ளிட்டு சீக்கிரமா நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க, இங்க இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த பில்டிங் 4 மாடி இருக்கு, அடுத்தடுத்த மாடியில எந்த மாதிரியான மான்ஸ்டர் இருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது, அதனால நம்ம ரூஃப் டாப்புக்கு போலாம் அப்படிங்கிறான். இவங்களை நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக விடாம அந்த ஸ்பைடரும் துரத்திக்கிட்டே வருது. அப்புறம் ஒரு வழியா ரூஃப் டாப்புக்கும் வந்துட்டு நம்ம மார்க்கோவும் அந்த கதவை சாத்திட்டு இப்பதான்டாப்பா உசுரே வருது அப்படிங்கிறான். நம்ம ஹேஷலும் டே சீக்கிரமா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எனர்ஜியை ரீகெயின் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா இந்த ஜாம்பி டீமன்ஸ் நம்மள அட்டாக் பண்ண வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரின்ட்டு வந்து அந்த மொட்டை மாடியிலிருந்து கீழே பார்த்தா பார்க்குற இடம் ஃபுல்லா ஜாம்பி டீமன்ஸா இருக்கு. அப்போ நம்ம ஹேஷலும் வந்து புதுசா இது என்னதுரா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அங்க பார்த்தா நிறையவே செகண்ட் ஆர்டர்ல இருக்க உல்ஃபு அந்த ஜாம்பி டீமன்ஸ் கூட சண்டை போட போகுது. இதை பார்த்தா நம்ம ஹேஷலும் ஷாக் ஆகிட்டு அங்க என்னடா நடக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இதை பார்க்கும்போது இந்த உல்ஃப் எல்லாமே ஜாம்பி டீமன்ஸ் கூட ஒரு வாருக்கு போக போகுது அப்படிங்கிறான். பார்த்தா அதுங்களும் அதுக்கேற்ற மாதிரி டெரரான ஃபேஸ் ரியாக்ஷன் தான் வச்சிட்டு இருக்கு. நம்ம லீடரும் ஆஹா சூப்பரு, அந்த ஜாம்பி டீமன்ஸ் கூட இப்ப அந்த உல்ஃப் சண்டை போட்டுச்சுன்னா நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த எவாலோட பீஸ்ட் எல்லாம் எதுக்காக இந்த ஜாம்பி டீமன்ஸ் கூட சண்டை போட போகுது அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம லீடரும் டே எல்லாரும் உங்களோட கியரை ரெடி பண்ணிக்கோங்க, நாம இங்க இருந்து தப்பிச்சு போக போறோம் அப்படிங்கிறாங்க. மார்க்கோவும் அட போங்க லீடர், நாம இங்க இருந்து தப்பிச்சு போவோன்னே எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறான். லீடரும் டே அவ்வளவு ஈஸியா சோர்ந்து போயிடக்கூடாது, நாம இந்த டெத் ட்ராப்ல இருந்து கண்டிப்பா தப்பிச்சு நம்மளோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம், அதனால யாரும் உங்களோட தோல்வியை ஒத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் இங்க இன்னும் 1-2 ஜாம்பிஸ் தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம லீடரும் ஹீரோவும் போய் அங்க இருந்த ஜாம்பிஸை கொன்னுட்டு நம்ம ஹீரோவும் பர்ஃபெக்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஸ்குவாட்ல இருக்கவங்களும் ஓ முடிஞ்சிச்சா அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் எல்லாரும் பொறுமையா வாங்க அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த ஜாம்பி டீமன்ஸும் உல்ஃபும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்ப அந்த உல்ஃப் பீஸ்டும் நம்ம டீம் வந்ததை பார்த்துருச்சு. நம்ம ஹீரோவும் டே எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுங்கடா அப்படிங்கிறான். பார்த்தா அந்த உல்ஃபும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. முதல்ல வந்த உல்ஃபை நம்ம ஹீரோ கொண்டுட்டான். அப்புறம் நம்ம லீடர் ஒரு மான்ஸ்டரை கொண்டுட்டாங்க. அப்புறம் நம்ம மார்க்கோ ப்ரூசியர் கூட செத்து போ மான்ஸ்டரே அப்படின்னு அந்த உல்ஃபை போட்டு மிதிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம லீடரும் டே போதும் நிறுத்துங்க, அந்த மான்ஸ்டர் ஏற்கனவே செத்துருச்சு அப்படின்ட்டு நாங்க இங்க இருந்ததை கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப தேர்ட் ஆர்டர்ல இருக்க சேப்ரேட் டூத் உல்ஃப் அப்படின்னு ஒரு லாடு மாதிரி இருக்க உல்ஃப் வருது. இதோட பவர் என்னன்னா ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகும், அது மட்டும் இல்லாம இதோட சென்சஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நம்ம லீடரும் இது அதுவா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா இது அந்த உல்ஃப் கிங் அப்படிங்கிறான். அப்புறம் கைஸ் கரெக்டா வீடியோ போட முடியல, நான் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், அதுக்கப்புறம் நான் கரெக்டா வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். சரி ஓகே, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.